ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிசியோதெரபிஸ்ட் ஃப்ரம் சேலம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஃபிளாட் ஃபுட், ஃபிளாட் தட்டைக்கால் அப்படின்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனால என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல. உங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் தான் இருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்க நார்மலா தண்ணியில காலை நினைச்சிட்டு நடந்தீங்க அப்படின்னா மேல இருக்க இமேஜ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஆர்ச் தெரியணும். அந்த ஆர்ச் தெரியல, ஃபிளாட்டா இருக்கு, இன்னொரு இமேஜ் இருக்க மாதிரி ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கு. இப்ப நார்மலாவே 100ல 20 பேருக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ஃபேமஸ் அத்லட் உசைன் போல்ட்டுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கு. ஃபிளாட் ஃபுட்வால பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பெருசா எதுவும் வராது. ஆனா யாருக்காவது ஒருத்தருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆக்சுவலா 20 பேர் இருக்குன்னா அதுல 2 பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அந்த 2 பேர் மட்டும் எக்ஸசைஸும் கண்டிப்பா பண்ணணும், ஃபிளாட் ஃபுட் ஹிஞ்ச் செப்பலும் கண்டிப்பா போடணும். ப்ராப்ளம் இல்லாதவங்க எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனா கண்டிப்பா செப்பல் போடணும். அது ஃபியூச்சர்ல அவங்களுக்கு நீ பெயினோ ஹிப் பெயினோ வராம பாதுகாக்கும். பிறகு இப்ப குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு 6 வயசு வரைக்குமே ஒரு சில குழந்தைங்களுக்கு ஃபிளாட் ஃபுட் இருக்கலாம். ஆனா 6 வயசுக்கு மேலேயே அவங்களோட ஃபிளாட் ஃபுட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது ஃபிளாட் ஃபுட்டா இல்லையாங்கிறத. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிளாட் ஃபுட்டை எப்படி பர்மனண்டா கியூர் பண்ணணும் அப்படின்னா எங்களோட எக்ஸசைஸ் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், அதை போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ்.